கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ்ஸி தவராஜ். கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதரிகளுக்கு யாவருக்கும் மகளிர் நல்வாழ்த்துதலை அன்னாள் செப கோடுகை சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களை பற்றி ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்ப்போம். சங்கீதம் 128 இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது: உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமாம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்திற்கு ஒரு முதுகெலும்பே அந்த பெண்கள் தான். அவர்கள் கையில் எல்லா காரியங்களையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் கால் ஊன்றி ஜெபிக்கிற போது நம் குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படும். நாம் நிர்விசாரமாக இருந்தோம்னா நம்ம குடும்பம் அழிந்துவிடும். அதனால் இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தரும் தேவனிடத்தில் நம்முடைய குடும்பங்களுக்காக வரத்தோடு, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக நாம் செபிக்கும்போது கர்த்தர் நம் செபத்தை கேட்டு நம் குடும்பத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்கிற வரையறை இருந்தது. ஆனாலும் தெபொராள் என்கிற தீர்க்கதரிசி கர்த்தர் ஏற்படுத்தினார். யாகேல் என்கிற பெண் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு சத்ரு சிசராவை கொலை செய்தது நிமித்தம் ஒரு ரட்சிப்பை அருளி செய்தார். இன்னும் இயேசுசாமி பிறந்ததே மரியாளிடத்தில் தான். நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னாள் என்கிற விதவை தீர்க்கதரிசி தேவனை தேவாலயத்தில் தரிசித்து ஆராதனை செய்து வந்தாள்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் நம்ம நிறைய பேசிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பெண்களின் சிறப்பு வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல் நாமும் நம் குடும்பத்திற்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற போது நம் குடும்பம் கட்டப்படும். ஒவ்வொரு பெண்கள் கையிலும் நம்முடைய குடும்பத்தை தேவாதி தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கான எல்லா காரியங்களையும் நாம் தான் பார்த்து செய்யணும் இல்லையா? கணவருக்கு பிடித்தமானதை, பிள்ளைகளுக்கு பிடித்தமானதை பார்த்து செய்வது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நல்ல மேன்மையை காணும்படியாக முழங்கால் இட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம் குடும்பங்களை உயரத்தில் அமரச் செய்வார், மேன்மையை காணச் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மகளிர்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட சிறப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பொறுப்பையும் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். நாம் செபித்தோன்னா நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தப்படும். நம் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, மருமகன்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது நம் குடும்பம் கட்டப்படும். அதனால் ஒவ்வொரு பெண்களும் இதை நினைத்து நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது நம் ஒவ்வொருத்தருடைய குடும்பமும் கட்டப்படும். நம் கைகளில்தான் நம் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி பொறுப்போடு ஜெபித்து நாம் குடும்பம் மேன்மையடைய போராடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.